அதிக அளவில் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் தனது திட்டத்தில் வாடகை தாயின் வாயை அடைக்க உலக பணக்காரர் ஈலான் மஸ்க் பணம் கொடுக்கிறார் என்று வெளியாகியிருக்கும் தகவல் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. எலான் மஸ்க் உலகின் நம்பர் 1 பணக்காரர். இன்றைய உலகில் மிகவும் கவனிக்கப்படும் மனிதர். டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், ஸ்டார்லிங்க், நியூராலிங்க் உள்ளிட்ட நிறுவனங்களின் தலைமை செயலதிகாரியான அவரது சொத்து மதிப்பு $304 பில்லியன். இந்திய ரூபாயில் கணக்கு போட்டால் 25,95,772 கோடி. அமெரிக்க அதிபர் டிரம்ப் அரசின் சிறந்த நிர்வாகத்திற்கான துறையின் தலைவராக இருக்கும் மஸ்க் அமெரிக்க அரசு பணியாளர்கள் நீக்கம், அரசு உதவி நிதி நீக்கம், சீரமைப்பு என காட்டும் அதிரடி ஆக்ஷன் எல்லாம் அமெரிக்கா மட்டுமல்ல உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. இப்போது மஸ்கின் பர்சனல் லைஃப் குறித்த ஒரு விசாரணை ரிப்போர்ட் ஒன்றும் அவரை பற்றி உலகம் முழுவதும் பேச செய்திருக்கிறது. எலான் மஸ்கிற்கு 4 மனைவிகள் வாயிலாக 14 குழந்தைகள் உள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அது உண்மை கிடையாது. அவருக்கு இன்னும் அதிகமான குழந்தைகள் இருக்கலாம் என்று அவரது நெருங்கிய வட்டாரங்களில் சொல்லப்படுகிறது. உலகின் மிகவும் புத்திசாலியான குழந்தையை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எலான் மஸ்க் செயல்படுவதாக ஏற்கனவே பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது. உலகம் முழுவதும் பிறப்பு விகிதம் சரிந்து வரும் வேளையில் இதுகுறித்து அடிக்கடி கருத்து சொல்லும் எலான் மஸ்க் மக்கள் அதிக குழந்தைகளை பெற வேண்டும் என்ற கருத்துகளையும் சொல்லி வருகிறார். இந்த சூழலில் அமெரிக்காவின் தி வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் எலான் மஸ்க் வாடகை தாய் மூலமாக குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அதனை ரகசியமாக வைத்திருப்பதாக செய்தி வெளியிட்டுள்ளது. எலான் மஸ்க் தரப்பு குழந்தைகள் விவகாரத்தில் ரகசியம் காக்க விரும்புவதாக சொல்லப்படுகிறது. அதாவது வாடகை தாய் முறையில் எலான் மஸ்கிற்கு குழந்தைகளை பெற்றுத் தருவது குறித்து அவரது டீம் அவர்களிடம் பேசுமாம். இந்த பணிகளை எல்லாம் எலான் மஸ்க் உதவியாளர் ஜாரட் மேற்கொள்வாராம். அதாவது குழந்தைகளை பெற்றுக்கொள்ள சம்மதிக்கும் பெண்களிடம் எலான் மஸ்க் தரப்பு கட்டுப்பாடுகளை விதிக்குமாம். குழந்தை பெற்றுக்கொள்ள பராமரிக்க தேவையான பணம் கொடுக்கப்படும். ஆனால் குழந்தை குறித்த தகவல் ரகசியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஒப்பந்தம் என சொல்லப்படுகிறது. பல குழந்தைகளை பெற்றுக்கொள்வதில் சட்ட பிரச்சனை வரக்கூடாது என்று மஸ்க் முன்கூட்டியே எல்லா ஒப்பந்தங்களையும் போட்டுக்கொள்வதாக செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எலான் மஸ்க் குழந்தை பெற்றுக்கொள்ள உயர் பதவியில் இருக்கும் ஜப்பானிய பெண்ணுக்கு விந்தணுக்களை வழங்கியிருப்பதாகவும் அந்த ரிப்போர்ட் சொல்கிறது. எலான் மஸ்க் தனது எக்ஸ் தளத்தில் தனக்கு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு வலை வீசியிருக்கிறார் எனவும் தி வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. ஜப்பானைச் சேர்ந்த கிரிப்டோ கரன்சி இன்ஃப்ளூயன்சர் டிஃபனி ஃபாங் மஸ்க் குழந்தை பெற்றுக்கொள்ள நேரடியாக அணுகிய பெண்களில் ஒருவர் என்று பட்டியலிட்டுள்ளது தி வால் ஸ்ட்ரீட் ஜர்னல். டிஃபனி ஃபாங் குழந்தை பெற்றுக்கொள்ள சம்மதிக்காததால் அவரை எக்ஸ் தளத்திலிருந்து பின்தொடர்வதையே மஸ்க் நிறுத்திவிட்டார் எனவும் அந்த செய்தி குறிப்பிடுகிறது. மஸ்கின் 13வது குழந்தையை பெற்றெடுத்த 26 வயதான செயின்ட் கிளேர் சமீபத்தில் பொதுவெளியில் சில தகவல்களை வெளியிட்டார். அதாவது குழந்தைக்கு தந்தை யார் என்பது குறித்தும் மஸ்க் உடனான தனது உறவு குறித்தும் ரகசியம் காக்க வேண்டும் என்று தனக்கு தெரிவிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். மஸ்கின் நீண்டகால உதவியாளரான ஜாரட் மூலம் எலான் மஸ்கிடமிருந்து நிதி உதவி பெற வேண்டும் என்றால் ரகசிய ஆவணத்தில் கையெழுத்திட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இந்த ரகசியத்தை காக்கவும் எலான் மஸ்க் ஒரு குறிப்பிட்ட தொகையை வழங்குவதாகவும் செயின்ட் கிளேர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது குழந்தையின் பிறப்பு சான்றிதழில் மஸ்க் பெயரை சேர்க்காமல் இருக்க ஒப்புக்கொண்டதாகவும் குழந்தைக்கு மஸ்க் தான் தந்தை என்பதை வெளிப்படுத்தாமல் இருக்க முதலில் $15 மில்லியன் பிறகு மாதந்தோறும் $1,00,000 நிதியுதவியாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டதாக கிளேர் கூறியிருந்தார். இந்த தொகையெல்லாம் பிரசவ வலி ஏற்பட்டபோது மஸ்க் உதவியாளர் ஜாரட் வாயிலாக கிடைத்ததாகவும் தெரிவித்திருந்தார். ஆனால் உண்மையை வெளியே தெரிவித்ததும் செயின்ட் கிளேருக்கு வழங்கப்பட்ட உதவித்தொகை குறைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செயின்ட் கிளேர் கொடுத்த தகவலை அடுத்து எலான் மஸ்கின் பேபி எம்பையர் குறித்த ரகசிய தகவல்கள் வெளியாகி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.